Please subscribe to my YouTube channel. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமிழ்வாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். என்று நம்ம பார்க்க போகிற பதிவு உத்தியோக வியாபார யோகம் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான துறைகளில் இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு 12 லக்னத்துகளுக்கும் அவங்களுடைய தொழில் என்ன, அவங்களுடைய வியாபாரமா தொழிலா, அது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றதுக்கான ஒரு ஒரு முன்னோட்டம், ஒரு முன்னாடி. பொதுவாக வந்துட்டு இந்த தொழில் ஸ்தானம் உத்தியோக ஸ்தானம்லாம் வந்து அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வந்து துல்லியமாக சொல்ல முடியும். இது வந்து நம்ம பொதுவாக வரும்போது வந்து அவங்களுக்கு உத்தியோகமா இல்லை தொழிலா சுய தொழிலா அப்படின்றது வந்து ஒரு ஓவராலாக வந்து ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து அதை பற்றியான ஒரு புரிதல் வேணும் அப்படின்றதுக்காக வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்தெந்த துறைகளில் தொழிலோ உத்தியோகமோ அப்படின்னு இது வந்து பொதுவாக வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவாக வரும். எந்த துறைகளில் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய உத்தியோகம் சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்றத பற்றியான ஒரு பொதுவான பதிவு நம்ம வந்து 12 லக்னத்துக்கும் தனித்தனியாக பார்ப்போம். இது வந்து லக்னத்துக்கானது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம பலன்கள் பெரும்பாலும் வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்காரர்களும் அவங்களுடைய தொழில் ஸ்தானம், தொழில் எந்த மாதிரியான துறைகள்லாம் அவங்களுக்கான உத்தியோகம் இல்லாது அதை சுற்றியான வாழ்க்கை அமையும் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீடு மகரம், அந்த வீட்டுக்கு அதிபதி சனி. சனி வந்து உழைப்பாளருடைய ஒரு அடையாளம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, கடுமையான உழைப்பு அப்படின்றது வந்து கர்ம காரகன் அவர் தான் வந்து. ஸோ வந்துட்டு அந்த சனி பகவான் ஆதிக்கமுடைய துறைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு தொழிலாக வந்து அமையும், இல்லை உத்தியோகமாக அமையும். பெரிய ஃபேக்ட்ரி ஒரு அது மாதிரிலாம் அமையும். ஒரு நிறைய பேர் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு துறைகள், அது அரசாக இருந்தாலுமே வந்துட்டு அது வந்து பெரும் மக்கள் வந்து போடக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு இடம், அதை நோக்கியான ஒரு டிராவல் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ சனி பகவான் பேஸ்டில் தான் வந்து அவங்க, ஏன்னா அவரே வந்து லாபாதிபதியாகவும் ஆகிறார். ஸோ சனி பகவான் பேஸ் பண்ணி உள்ளவர் வந்து தொழிலையோ இல்லை உத்தியோகத்தையோ நீங்கள் அதுதான் அமையும். அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். உங்களுடைய பிள்ளைகள் வந்து மேஷ லக்னமாக இருந்துச்சுனாக்கா வந்து அந்த சனி ஆதிக்கம் உள்ள ஒரு துறைகளில் வந்து அவங்கள படிக்க வைக்கலாம். மெக்கானிக்கல் அந்த மாதிரி லைனில் இரும்பு வாகனம் அது சம்மந்தமான துறைகளில் வந்து நீங்கள் படிக்க வைக்கலாம். இது வந்து மேஷ லக்னத்துக்கு. அடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் தான். அவருக்கு வந்து சனி பகவானுக்கு 3 தெளிவான வீடு, யோகக்காரகனும் கூட. ஸோ சனி பகவான் வந்து தொழிலாளர்களில் ஒரு மேன்மையானவர்கள், தொழிலாளர் சார்ந்த ஒரு அரசு துறைகள் அந்த மாதிரியான துறைகள் எல்லாமே இவருக்கும் வந்து பெருமக்கள் தொழிலாளர்களுடைய ஆதரவு இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட கூடவே வந்து வாகன யோகம் அதிகமாக இருக்கும். வாகன சம்பந்தப்பட்ட இந்த காரு மெக்கானிக்கல் லைனு, டீசல் மெக்கானிக்கு அந்த மாதிரி துறைகளில் உத்தியோகம் இல்லை தொழில் வாய்ப்புகள் அமையும். அந்த மாதிரி தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து மிதனம். மிதனத்துக்கு 10ஆம் வீடு மீனம், அந்த வீட்டுக்குரிய அதிபதி குரு பகவான். வேற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னாக்கா வந்துட்டு இந்த மிதுன லக்கணக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் மரகாதிபதியும் பாவாதிபதியும் அவருடைய பாவத்தையும் மார்க்கத்தையும் கொடுக்கக்கூடியவரே வந்து அவர் தான் வந்துட்டு குரு பகவான். அதனால வந்து குரு பகவான் வந்து மிதன லக்கணக்காரங்களுக்கு வந்து கடுமையான பாவத்தை தான் கொடுப்பாரு, யோகத்தை பெருமளவு கொடுக்க மாட்டார். அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால வந்து இவங்க தொழிலை தேர்ந்தெடுக்கிறத விட வந்து பெரும்பாலும் வந்து இவங்க சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து விரும்புவாங்க. ஆனால் வந்து அதில் வந்து நிறைய சிக்கல்களையும் நஷ்டத்தையும் குரு பகவான் ஏற்படுத்துவார். அதனால வந்து இவங்க வந்து புதன் சார்ந்த துறைகளில் வந்து இவங்க உத்தியோகம் தொழில் அமைஞ்சோம்னாக்கா எழுத்து, பத்திரிகை, கணக்கு இந்த மாதிரியான துறைகள், கணித துறைகள், அக்கௌண்ட்ஸு, பிகாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நீதித்துறை அது சார்ந்த துறைகளில் வந்து இவங்களுக்கான அந்த தொழில் வாய்ப்பு, உத்தியோக அமைப்பு, அது சம்மந்தப்பட்ட துறைகள், ஸ்டேஷனரி, புக்ஸு பிரிண்டிங், பப்ளிகேஷன்ஸு, அக்கௌண்ட்ஸு, டேலி பண்ணுறது, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, ஆடிட்டிங். ஸோ அந்த மாதிரி துறைகளில் வந்து இவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க பண்ணாங்கனாக்கா வந்து குருவால் வந்து அதை வந்து பெருசாக கெடுக்க முடியாது. புதன் ஆற்றலும் இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க ஜீவிதம் எந்த வகையிலுமே வந்து அவங்களுக்கு இரக்கத்தை தராது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து கடகம். கடகத்துக்கு 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். கடகத்துக்கு வந்து செவ்வாய் யோகக்காரகன் தான், ஒரு லவபலான ஒரு பர்சன் தான். மேஷத்துக்கு கடகத்தை பிடிக்கும், கடகத்துக்கு மேஷத்தை பிடிக்கும். சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன். இவங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் அப்படின்போது வந்து பொறியியல், பூமி சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், பெரும்பாலும் வந்து இந்த சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி துறைகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறது அது சம்மந்தப்பட்ட துறைகள்,
அரசு உத்தியோகம்னாக்கா விஏஓ, ஆர்ஐ, சர்வேயரு, அந்த மாதிரியான கேடு முடிச்சுட்டு அந்த மாதிரியான துறைகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கட்டிடத்துறை, சிஎம்டிஏ அப்ரூவ்டு, அது மாதிரியான அரசு துறைகள், அது சார்ந்த வேலை பணிகளில் வந்து இவங்க முயற்சி எடுக்கலாம். அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, அரசியல் அதிகாரிகளோட கூடவே அது பிஏ டு கலெக்டர், பிஏ டு சிஎம், பிஏ டு மினிஸ்டர், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இவங்களுக்கு பெரும்பகுதி கை கொடுக்கும். இது வந்து இது கடக லக்னக்காரர்களுக்கு. சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீடு ரிஷபம், அதுக்கான அதிபதி சுக்கிரன். இது வந்து சுக்கிரன் அப்படின்னாக்கா வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப், லக்ஸுரியான ஒரு இடம். இந்த நவீன காலத்தில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறது ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் விஷயம், காஸ்மெட்டிக்கு, டெக்ஸ்டைல் லைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்கள் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரி பண்ணுறது, அது சம்மந்தமான துறைகளில் வந்து உத்தியோகம் அமைகிறது. ஸோ அந்த மாதிரியான துறைகளை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் பிள்ளைக்கும் சரி, நீங்களும் சின்ன வயசாக இருந்துச்சுன்னா அது சார்ந்த துறைகள் உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து நஷ்டத்தை கொடுக்காது, லாபத்தை தரும். ஏன்னா செம்மத்துக்கு சுக்கிரன் நல்லது செய்வார், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரிஷபத்துக்கு சூரியன் ஓரளவுக்கு சமமாக தான் செய்வார், ரெண்டு லாபம் தர மாட்டார். அதனால வந்து சிம்ம வீட்டுக்கு சுக்கிரன் வந்து நல்ல யோகத்தை தருவார். அந்த வகையில் பெண்கள் சார்ந்த துறைகள், ஜவுளித்துறை, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், அது துறையமாக ஈடுபடுங்க, அது சம்மந்தமான உத்தியோகங்கள் தேடுங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து கன்னி. இந்த கன்னியா லக்னகாரங்களுக்கும் நம்ம மிதன லக்னத்துக்கு சொன்ன மாதிரி தான். ஆனால் அதில் ஒரு மாற்றம் என்னன்னாக்கா வந்து 10ஆம் வீட்டு அதிபதியாக புதனே வருவார், லக்னாதிபதியே புதனாக வருவார். அதனால் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் பிஸ்னஸ் இவங்களுக்கு வந்து பொதுவாக தொழில் செய்கிறத விட வந்து இன்னொரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க, அடிமையாக இருக்க மாட்டாங்க, சொந்த தொழில் செய்வாங்க. அதனால் வந்து எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். வியாபாரம், வர்த்தகம், இந்த ஏஜென்சிஷிப் எடுக்கிறது வந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணுறது, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இல்லை ஸ்டேட் வைஸு டீலர்ஷிப் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு டீலர்ஷிப் அப்படின்னு வேற ஒருத்தருடைய பிராண்டை வந்து இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது, விலை வியாபாரம் பண்ணுறது, அது வந்து ஸ்டாக்கிஸ்டாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான துறைகள் அதில் வந்து ரொம்பவே லாபம் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான துறைகள், அந்த மாதிரியான பணிகளில் பண்ணலாம். இப்போ வந்து அரசாங்கத்துடைய டாஸ்மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, டாஸ்மார்க்கு. ஸோ அந்த மாதிரியான துறைகளில் வந்து இவங்களுக்கு வந்து உத்தியோகம் பண்ணலாம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அந்த மாதிரியான விஷயங்களில் அது வந்து இவங்களுக்கு லாபகரமாகவும், அதுதான் ஜீவன் இவங்களுக்கு அமையும், யோகமாகவும் அது அமையும். அடுத்து வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி கடகம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு இடம். சந்திரன் வந்து 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை, உங்களுக்கு தெரியும். இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து எங்கேயாவது வேலை செய்வாங்களான்றாங்க, அது ரொம்ப கஷ்டம்தான். எங்கேயுமே ஆல்ரெடி அடிமையாக இருக்கிறதுக்காக மனசு ஒப்பாது, மனோபாவம் அப்படியாப்பட்டது. ஸோ சொந்த தொழில் தான் இவங்க பண்ணுவாங்க. பெரும்பாலும் 90% பேர் வந்து சொந்த தொழில் தான் விரும்புவாங்க. அப்படிலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசு துறை வருமானம், அரசு கான்ட்ராக்டு, அந்த மாதிரி எடுத்து அரசு சார்ந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. பொதுவாக வந்து சந்திரன் பேஸில் இருக்கும்போது வந்துட்டு இந்த நீர் சம்பந்தப்பட்டது, பெட்ரோலியம் ப்ராடக்ட், விவசாயம், நீர் சம்பந்தப்பட்டது, நீர்மம் சம்பந்தப்பட்டது, கூல்ட்ரிங்க்ஸு, கடல் சார்ந்த பொருட்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில். ஏன்னா துலா லக்னத்துக்கான அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கும்போது வந்து பெண்களுக்கான ஏற்றுமதி இறக்குமதி சாதனங்கள் விற்பனை பண்ணுறது, லக்ஸரி கார்ட்ஸ் சொல்லுவாங்க, அல்ட்ரா லக்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு, டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக கார்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த அது ஏஜென்சிப் எடுக்கிறது, டிஸ்ட்ரிபியூட் எடுக்கிறது. ஸோ அது மாதிரி பெட்ரோல் பங்க் வைக்கிறது, அது பெட்ரோலிய பொருட்கள் விற்பனை பண்ணுறது, கூல்ட்ரிங்க்ஸை வந்து டீலர்ஷிப் எடுக்கிறது. ஸோ அது சம்மந்தமான பெண்கள் உபயோகப்படுத்துகிற சம்மந்தமாகவும், அதில் நீர்மம் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயங்களும் இவங்களுக்கு கை கொடுக்கும். அது சம்மந்தப்பட்ட துறைகளில் படிக்கலாம். ஃபேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். கடல் நீர், மினரல்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு, அது சம்மந்தப்பட்ட உத்தியோகம், ஷிப்பிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், கப்பலில் வேலை கிடைக்கிறது, அது சம்மந்தமாக மெரைன் படிப்பு படிக்கிறது, இதெல்லாமே வந்து அது மூலிமா அவங்களுக்கு வந்து உத்தியோக வாய்ப்புகள் அமையும். நம்ம வந்து இப்போ 7 ராசிகளை பார்த்துட்டோம். அடுத்த 7 ராசிகளுக்கான 7 லக்னத்துகளுக்கான பலனை வந்து நம்ம 2ஆம் பகுதியில் பார்ப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நிச்சயமாக மறக்காமல் பகிர்ந்து சொல்லுங்கள். எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். பார்ட் 2 சந்திப்போம்.